குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 3/1/2024 சோபகிருத்து வருடம் மார்கழி மாதம் 18ஆம் நாள் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:31க்கு. கரணன் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று மாலை 6:04 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:39 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். நாம யோகம் இன்று அதிகாலை 4:13 வரை சௌபாகியம், பின்பு சோபனம். கரணம் இன்று அதிகாலை 5:05 வரை பத்திரை, பின்பு மாலை 6:04 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று பிற்பகல் 1:39 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் அவிட்டம், சதயம். சந்திராஷ்டமமுடைய ராசி கும்ப ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை கீழ் திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாளுக்கு திருமஞ்சன சேவை மற்றும் மாடவீதி புறப்பாடு. திருவள்ளிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் ஸ்ரீ நரசிம்மருக்கு திருமஞ்சன சேவை. இன்றைய நாளுக்கான வழிபாடு வராக பெருமானை வழிபட தொழில் விருத்தி ஏற்படும். எதற்கெல்லாம் இந்த நாள் சிறந்தது? களஞ்சியத்தில் தானியத்தை சேர்க்க சிறந்த நாள், மந்திரம் கற்க ஏற்ற நாள், நோய்க்கு மருந்துண்ண உகந்த நாள், கிணறு வெட்ட நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மதியம் 12:44 முதல் 2:27 வரை மேஷ லக்னம். 2:28 முதல் 4:29 வரையில் மாலை ரிஷப லக்னம். 4:30 முதல் 6:41 வரையில் மிதுன லக்னம். மாலை 6:42 முதல் 8:50 வரையில் கடக லக்னம். 8:51 முதல் இரவு 10:53 வரையில் சிம்ம லக்னம். இரவு 10:54 முதல் 12:55 வரையில் கன்னி லக்னம். 12:56 முதல் காலை 3:01 வரையில் துலாம் லக்னம். காலை 3:02 முதல் 5:13 வரையில் விருச்சக லக்னம். 5:14 முதல் 7:24 வரையில் தனுசு லக்னம். காலை 7:25 முதல் 9:18 வரையில் மகர லக்னம். 9:19 முதல் 10:59 வரையில் கும்ப லக்னம். காலை 11 முதல் 12:39 வரையில் மீன லக்னம். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை புதன் ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை சந்திர ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை சனி ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை குரு ஹோரை. 10 முதல் 11 மணி வரை செவ்வாய் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை சூரிய ஹோரை. மதியம் 12 முதல் 1 மணி வரை சுக்கிர ஹோரை. 1 முதல் 2 மணி வரை புதன் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை சந்திர ஹோரை. 3 முதல் 4 மணி வரை சனி ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை குரு ஹோரை. 5 முதல் 6 மணி வரை செவ்வாய் ஹோரை.
இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல் ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் பார்க்கும்போது வெளி வட்டாரங்களில் மதிப்பு உயரும். கௌரவமாக இருப்பீர்கள். உற்சாகத்தோடு இந்த நாள் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான தன்மை ஏற்படும். சில நேரங்களில் வரக்கூடிய ஏமாற்றத்தை தவிர்ப்பதற்கு, தடை ஏற்படாமல் இருப்பதற்கு உங்களுடைய செயல்களை தொடர்ந்து கண்காணித்து வாருங்கள். அப்போது ஏமாற்றங்களோ தடைகளோ இருக்காது. என்ன செய்கிறோம் என்பதை மட்டும் அவ்வப்போது தீர்க்கமாக கண்காணித்து வருவது அவசியம். வேலையில் சில போராட்டங்கள் சந்திக்க நேரலாம். ஆனால் உங்களுடைய வேலைகளை மிக சரியாக திட்டமிட்டு ஆராய்ந்து முறையாக செய்தால் வெற்றி கிடைக்கும். மேஷராசி அன்பர்களே, தம்பதியர்கள் உங்கள் துணைவரோடு கருத்து வேறுபாடு இருந்தாலும் எதையும் பெரிதுபடுத்தாமல் மிக சாதாரணமாக லேசாக எடுத்துக்கொள்வது நல்லது. இனம் புரியாத குழப்ப நிலைக்கு நீங்கள் செல்ல வேண்டாம். மனநிலையில் தெளிவான ஒரு முடிவுகளை எடுப்பது அவசியம். உங்களுடைய துணைவரை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் நல்லது. சில காரியங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். காதலர்கள் உங்கள் விஷயங்களில் ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாக அமைகிறது. வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதில் ஆர்வம் இருக்கும். குடும்ப நலனை பேணி காப்பதில் மிகுந்த முயற்சி எடுப்பீர்கள். வியாபாரத்தில் புதிய வியூகங்களை நிர்மாணம் செய்வீர்கள். வியாபாரம் நிமித்தமாக புது வியூகங்களையும் அமைப்பீர்கள். நுணுக்கங்களை புரிந்து கொள்வதில் அதிக ஆர்வம் இருக்கும். எப்படியாவது முன்னேறி செல்ல வேண்டும் என்கிற எண்ணத்தோடு உங்களுடைய செயல்கள் அமையும். 2024ஆம் ஆண்டினுடைய தொடக்கத்தில் உங்களுக்கு பல சிறப்பான விசேஷங்கள் அமைய போகிறது. இதை பற்றி கூடுதலான விளக்கங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலில் 2024ஆம் ஆண்டிற்கான வருட பலன் கொடுக்கப்பட்டுள்ளது. மேஷராசி அன்பர்களே, 12 மாதம் ஜனவரி முதல் டிசம்பர் வரையில் உங்களுடைய ராசிப்படி கிரக நிலைகளின் ஏற்ற இறக்கங்கள் எப்படி இருக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாக்கும். வீட்டில் சந்தோஷம் பெருக்கும். உறவினர்கள் வழியில் அனுகூலமான சூழல் ஏற்படும். இன்று வரவும் செலவும் இணைந்தே இருக்கும். நிதி நிலையை கவனமாக கையாள வேண்டும். பாராட்டுகள் நிறைந்த நாள் மேஷராசி அன்பர்களுக்கு. இன்று மனநிலையில் பலகீனமாகவும் சோர்வாகவும் காணப்படுவீர்கள். இந்த ஒரு நிலையிலிருந்து நீங்கள் வெளிவருவதற்கு, திடகாத்திரமாக இருப்பதற்கு தியானம் மேற்கொள்வது நல்லது. உங்களுக்கு பிடித்த மகான்கள் வழிபாடு, குருவினுடைய வழிபாடு மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்த சித்தர்களை வழிபடுங்கள். உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி கோவில்களுக்கு செல்லலாம். சித்தர் வழிபாடு மேஷராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஏற்ற குருமார்கள் யார் என்பதை தெரிந்து கொண்டு அவர்களை தினந்தோறும் வழிபாடு செய்தால் குருவருள் பரிபூரணமாக கிடைக்கும். உங்கள் ராசியில் தான் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி குரு பகவான் சஞ்சரிக்கிறார். ஆக பிரதானமாக குரு பகவானை வழிபட்டு வேலைகளை தொடங்குங்கள். நல்லதே நடக்கும். மாணவர்களுக்கு படிப்பதற்கு ஏற்ற நாள். பள்ளியினுடைய செயல்பாடுகள் பற்றியும் பாடத்தினுடைய நிலைகளை பற்றி நன்றாக புரிந்து கொள்வீர்கள். விளையாட்டு பயிற்சிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை பெறுவதற்கான சூழல் அமையும். தொழில் விஷயத்தில் மிக சரியாக கவனமாக திட்டமிட்டு செய்தால் லாபத்தை நல்ல விதமாக பெற முடியும். வியாபாரத்தில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். வர்த்தகத்தில் உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. இந்த நாளில் முக்கியமான விஷயங்கள் செய்கிறீர்கள் என்றால் அதனுடைய உண்மை தன்மைகளை பார்த்து செய்யுங்கள். அதுதான் உங்களுக்கு இன்றைய நாள் நல்லது. அரைக்குறையாக தெரிந்து கொண்டோ மேலோட்டமாக புரிந்து கொண்டோ செய்யாதீர்கள். கவனம் தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான்,
குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வெளி வட்டாரங்களில் மதிப்பு உயரும். உற்சாகமாக செயல்களில் ஈடுபடுவீர்கள். சாதகம் நிறைந்த நாள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். வெற்றி வாய்ப்புகள் உண்டு. சரியாக திட்டமிட்டு செயல்பட வேண்டும். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பாராட்டுகள் நிறைந்த நாள். அனுகூலமான சூழல் அமையும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல் ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் பார்க்கும்போது புதிய திட்டங்களை செயல்படுத்துவீர்கள். உறவு முறைகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் குறையும். மற்றவர்களால் ஏற்பட்ட கவலைகள் மறையும். பிறரால் ஏற்பட்டிருந்த கெட்ட பெயர்கள், அவப்பெயர்கள் நீங்கக்கூடும். உங்களை பற்றி தெரியாதவர்கள் செய்த சில பிரச்சனைகள் காரணமாக இதுநாள் வரையில் இருந்து வந்த சங்கடங்கள் மறையக்கூடும். இந்த நாளில் மாபெரும் மாற்றங்கள் உண்டாகலாம். இந்த சூழ்நிலைகளை நீங்கள் சீர்படுத்திக் கொள்வது அவசியம். பெரும்பாலும் ஆடம்பரமான செலவுகளை குறைத்து சேமிப்பை மேம்படுத்துவீர்கள். மன நிறைவு, மன அமைதி வேண்டி தியானம் செய்யுங்கள். கூடுமான வரையில் பிறர் விஷயங்களில் தலையிடாதீர்கள். பிறருடைய பொறுப்புகளையும் ஏற்க வேண்டாம். வியாபாரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் சக பணியாளர்களோடு ஆதரவு ஏற்பட நிதான போக்கை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். இல்லையெனில் பிறரால் உங்களுக்கு சில இடையூறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. நிதி நிலைமைகள் உங்கள் எதிர்பார்ப்பின்படி இன்றைய நாள் குறைவாக கூட இருக்கும். செலவுகள் அதிகமாகலாம். வரவு ஒரு பக்கம் இருந்தால் செலவு 2 வழிகளில் சென்று கொண்டே இருக்கும். ஆக சேமிப்பு என்பது உங்களுக்கு சற்று சிரமமாக இருந்தாலும் எப்படியாவது நீங்கள் செலவை கட்டுப்படுத்தினால் சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிதி நிலைமைகள் உங்களுடைய எதிர்பார்ப்பு படி அமையாமல் சற்று ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. முறையான உடற்பயிற்சி உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதற்கு முன்னர் மாணவர்கள் விவேகமாக இருக்க வேண்டும். பொறுமை, நிதான போக்கு இருந்தால்தான் உங்களுக்கு வேலைகள் ஓரளவிற்கு நடக்கும். படிப்பினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். விளையாட்டு சம்பந்தமான போட்டிகளில் தொடர்புடையவர்கள் விளையாடும் பொழுது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களின் நிலையை உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். பிறருடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொண்டு செயல்பட்டால் நல்லது. செல்வாக்கு நிறைந்த நாளாகவே அமைகிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தும். புதியதொரு வீடு, மனை வாங்குவது, வாகனம் தொடர்பான முயற்சிகள், ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரம்
2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதிய திட்டங்களை மேம்படுத்துவீர்கள். உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும். பண நெருக்கடிகள் நீங்க வழி பிறக்கும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீக வேலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் சில மாற்றங்கள் உண்டாகும். பொது விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். மிருகசிரிஷம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு நிறைந்த நாள். விவேகமாக செயல்பட வேண்டும். முயற்சிகள் கை கொடுக்கும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய நல் வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அருளும் நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பரிபூரணமாக கிடைக்கட்டும். இன்றைய ராசி பலன்களில் உங்களுக்கான அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயம் கிடைக்கும். அறிமுகம் இல்லாதவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களோடு பேசக்கூடிய விஷயங்களில் கவனம் தேவை. இப்படி நீங்கள் நடந்து கொள்ளும் போது உங்களுடைய லட்சியங்களை மிக எளிதாக அடைவீர்கள். உங்களுடைய அணுகுமுறையில் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய போக்கு இருக்கும். தலைமை அதிகாரிகளும் சரி, உங்களோடு வேலை பார்க்கக்கூடிய சக பணியாளர்களோடு ஒரு சிறிய அளவில் விருந்தில் கலந்து கொள்வீர்கள். கெட் டுகெதர் என்பது போல இன்றைய நாள் தம்பதிகள் மகிழ்வாக காணப்படுவீர்கள். உங்களுடைய இல்லற வாழ்க்கை, உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே மிக திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும். கணவன் மனைவி இருவருமே அன்போடு பாசத்தோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வீர்கள். அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள். காதலர்களுக்கு ஏற்ற நாள். உங்களுடைய காதல் வாழ்க்கையினுடைய நிலையை மேம்படுத்துவதற்கு முயற்சியும் செய்வீர்கள். வீட்டில் பெற்றோர்களுடைய ஆதரவு இன்றைய நாள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இன்றைய நாளுக்கான பேச்சில் நல்லதொரு பிணைப்பு அதிகரிக்கும். பண வரவு அதிகமாக காணப்படும். புதிய வேலை சம்பந்தமான எண்ணம் கைகூடும். மாற்றமான செயல்களால் மாணவர்கள் போட்டிகளை சமாளிப்பீர்கள். எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, தன்னிலை மாறாமல் படிப்பில் முழு கவனம் செலுத்தி முன்னேறுவதற்கான வழிமுறைகளை கையாளுவீர்கள். வாகன விரயங்கள் ஒரு சிலருக்கு ஏற்பட்டு நீங்கும். வண்டி வாகன பயண நேரங்களில் பொறுமை நிதான போக்கு அவசியம். வாகனத்திற்காக தேவையற்ற வீண் செலவுகளை செய்யவும் நேரலாம். சில நேரம் உறவுகள் மூலம் மன வருத்தங்கள் தோன்றி மறையும். யார் எப்படிப்பட்டவர்கள், உறவு நிலைகளில் இருக்கக்கூடியவர்களை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். இன்று பணவரவு சீராக இருப்பதால் பங்கு வர்த்தகம் மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. இன்றைய நாள் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். வியாபாரத்தில் திடீர் திருப்பம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேன்மை நிறைந்த நாள், வெற்றி நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். எதிர்பார்த்தபடி பண வரவு இந்த நாள் திருப்தியை தரும். ஊதிய உயர்வு ஏற்படலாம். 2024ஆம் ஆண்டினுடைய தொடக்கத்தில் உங்களுக்கு சில நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது. அந்த வகையில் தினம் தினம் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்நோக்கலாம். இறை வழிபாடு மிக முக்கியம். காலையில் எழுந்த உடனேயே உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் ஆசி பெற்று வேலைகளில் ஈடுபாடு செய்வது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்வது வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக வேலைகள் முடியும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரீஷம். 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும்.
அனுகூலம் நிறைந்த நாளாக இருக்கும். வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் உண்டாகும். பிற நபர்களிடத்தில் கவனமாக பேசுதல் வேண்டும். வேலை தொடர்பாக எண்ணம் கைகூடும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வெற்றி நிறைந்த நாள். திடீர் திருப்பம் உண்டாகும். மன வருத்தம் தோன்றி மறையும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசியும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் இன்றைய ராசி பலன்களை பார்க்கும்போது கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். கணவனுக்காக மனைவியும் மனைவிக்காக கணவனும் பேசக்கூடிய பேச்சுக்கள் ஒருவருக்காக ஒருவர் அனுசரித்து போகக்கூடிய நிலை உங்களை மிக உயர்ந்த அந்தஸ்திற்கு கொண்டு செல்லும். மனநிலையில் வரக்கூடிய சந்தோஷத்தின் காரணமாக இந்த நாள் உற்சாகமாகவே தொடங்கும். புதிய முயற்சிகள் சாதகமாக அமையும். கடகராசி அன்பர்களே, நீண்ட காலத்திற்கு பிறகு உற்சாகமாக இருப்பது போன்ற ஒரு சில உணர்வு உங்களுக்குள் அதிகரிக்கலாம். குடும்ப பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டிய நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். எனவே அதனை நேர்மையான முறையில் அவற்றை நிறைவேற்ற வேண்டும். வேலைகள் அதிகரித்து இருக்கும். பணி நிமித்தமான பயணம் காணப்படலாம். தொழில் விஷயமாக முக்கியமான வேலைகளை முடிக்க முடியாத நிலை கூட இருக்கும். பிடிவாத போக்கினை குறைத்துக் கொள்வது நல்லது. கடகராசி அன்பர்களே, காதலர்களிடம் ஏற்படக்கூடிய சின்ன ஒரு கருத்து வேறுபாடு மனதை கசக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கும். கசப்புணர்வுகள் நீங்க இருவருமே ஒருமித்த கருத்தோடு இருப்பது நல்லது. மறைமுகமான எதிர்ப்புகள் விலகும். நண்பர்களுடைய வழியில் வேலை ரீதியாக ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் சில சூக்ஷமங்களை அறிந்து கொள்வீர்கள். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு இன்றைய நாள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகளை லாபகமாக சிந்திப்பீர்கள், செயல்படுத்துவீர்கள். வேலை தொடர்பாக வரக்கூடிய சில அசதிகள் குறையும் நாள். மன ரீதியாக இருந்த சங்கடங்கள், சில பிரச்சனைகளை வெளிநபர்களிடத்தில் பேசுவதை விட உங்கள் நண்பர்கள், நெருங்கிய நண்பர்களிடத்தில் உங்களுடைய கவலைகளை பரிமாறிக்கொண்டால் ஒரு வழி கிடைக்கும். பணம் தொடர்பான விஷயங்களில் கவனமாக கையாள வேண்டும். திடீர் செலவுகள் ஏற்படலாம். பணப்பற்றாக்குறை என்பது இருக்காது. இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய செலவுகளை சற்று குறைத்து கொண்டால் ஓரளவிற்கு நிதி நிலைமைகளை சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். ஆரோக்கியம் மதிமமாக இருக்கும். இருந்தாலும் ஒரு சிலருக்கு கால் வலியால் அவதிப்பட நேரலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரம் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஒற்றுமை மேம்படும். தம்பதியர்கள் மகிழ்வாக இருப்பீர்கள். புதிய முயற்சிகள் சாதகமாகும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிடிவாத போக்கினை குறைத்துக் கொள்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும். எதிர்ப்புகள் விலகும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அசதி குறையும் நாள். சூக்ஷமங்களை உணர்வீர்கள். ஆதரவு பெருகும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே.
இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி இன்றைய ராசி பலன்களில் பார்க்கும்போது சிந்தனை திறனில் மாற்றம் ஏற்படும். வேலைகளில் சற்று மந்தமான போக்கே இருக்கும். 12ஆம் வீட்டினுடைய அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில், சந்திர பகவானும் கேத்து பகவானும் இணைந்தே இருக்கின்றனர் குடும்ப பாவகத்தில். ஆக உங்களுடைய விஷயங்கள் சில நேரம் மந்தமாகவே இருக்கும், அசதிகள் இருக்கும், கூடுதலாக பொறுப்புகள் ஏற்படும். இந்த ஒரு தருணத்தில் பதட்டத்தோடு வேலை பார்ப்பீர்கள். பாதுகாப்பற்ற உணர்வு காணப்படும். இன்றைய நாளில் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை மட்டும் தவிர்த்து விடுங்கள். சில செலவுகள் காரணமாக பண நெருக்கடிகள் வரலாம். நீண்ட நாளாக நீங்கள் செய்ய நினைத்த இறை பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். பணியிடத்தில் அமைதியான சூழலை அமைத்துக் கொள்வது அவசியம். மனதில் சஞ்சலங்கள் தோன்றாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். செய்யும் தொழிலே தெய்வம் என்று நம்பக்கூடியவர்கள் நீங்கள். ஆக வேலையில் வரக்கூடிய விஷயங்களை லாவகமாக, நுணுக்கமாக, எந்தவிதமான பரபரப்போ பதட்டமோ இல்லாமல் நீங்கள் செய்தால் நிச்சயம் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய அணுகுமுறையை பராமரிப்பது நல்லது. எல்லோரிடத்திலும் அமைதியான ஒரு சூழ்நிலையிலேயே கொண்டு செல்லுங்கள். சுற்றுச்சூழல் உங்களுக்கு சாதகமாக உடனே மாறிவிடும். காதலர்களுக்கு மன நிறைவு பெற காலதாமதமாக்கும். உங்களுடைய எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்தல் நல்லது. தம்பதியர்கள் உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க வேண்டும். உங்கள் துணையிடத்தில் அன்பான வெளிப்பாடுகள் இருப்பது நல்லது. மன நிம்மதி பெற வேண்டி வழிபாடு முறைகள் செய்வதோடு அதிகமாக தண்ணீர் எடுத்து குடிப்பது, இரவு நேரங்களில் பால் உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டாலும் மனம் சம்பந்தமாக வரக்கூடிய பிரச்சனைகள் குறைவதை நீங்கள் உணரலாம். திட்டமிட்டு வேலையில் செயல்படுத்தினால் மட்டுமே முன்னேற்றங்கள் உண்டாகும். மாணவர்கள் தியானம் மேற்கொண்டு படிப்பதால் மன பதட்டம் குறையலாம். படிப்பது உங்கள் நினைவில் தீர்க்கமாக நிலையாக அமைய சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்வது, யோகாசன பயிற்சிகள் மேற்கொள்வது நல்லது. அவ்வப்போது நேரம் கிடைக்கும்போது மன அமைதியாக இருப்பதற்கு சாந்தம் நிதான போக்கோடு ஒரு இடத்தில் அமைதியாக இருந்து விடுங்கள். பிறரோடு அனுசரித்து விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். எப்பேற்பட்ட மன போராட்டங்கள், மன சங்கடங்கள் இருந்தால் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணப்புழக்கம் இருக்கும். தனம் நிறைந்த நாள். அதே நேரத்தில் செலவுகளும் ஓரளவு இருக்கும். எப்படியாவது சமாளித்து விடுவீர்கள், கவலை வேண்டாம். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சளி அல்லது இருமல் பாதிப்புகள் இருக்கும் சிம்மராசி அன்பர்களே. நேர்மறை எண்ணத்தை பராமரிக்க முயற்சி செய்யுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுப்பது நடக்கும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றம் உண்டாக்கும். சிந்தனை திறனில் சில மாற்று போக்கு இருக்கும். வேலையில் மந்தமான போக்கு காணப்படலாம். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் உண்டாக்கும். எதிர்பாராத வகையில் செலவு இருக்கும். பிரார்த்தனைகள் நிறைவேறும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தனம் நிறைந்த நாள். துணையோடு அனுசரித்து செல்வது நல்லது. பேச்சுக்களில் நிதான போக்கு வேண்டும். இந்த நாள் அமைதி நிறைந்த நாளாக இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்தனை செய்யுங்கள், நல்லதே நடக்கும். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை
மாலை 4 முதல் 5 மணி வரை. இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க என எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப் பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். இந்த நாள் இனிமை மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி இன்றைய ராசி பலன்களில் பார்க்கும்போது சுய தொழில் நிமித்தமான எண்ணங்கள் மேம்படலாம். நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொள்வது நல்லது. வெளி இடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் அமைதி ஏற்படும். வேலையில் வெற்றி பெற மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டிய நாள். உறவினர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். ஆடம்பரமான பொருட்களின் மீது ஆசை உண்டாக்கும் கன்னிராசி அன்பர்களே. உங்கள் வேலைகளை முறையாக திட்டமிட்டு முறைப்படி ஆற்ற வேண்டும். நண்பர்களுடைய செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது. பண பொறுப்புகளை ஏற்க வேண்டாம். பிறரை பற்றி விமர்சனங்களை தவிர்த்து விடுங்கள். யாருக்கும் எந்த விதங்களிலும் ஆலோசனைகளை நீங்கள் சொல்ல வேண்டாம். நீங்கள் வேலை தொடர்பாக எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். குடும்பம் சார்பாக பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய பேச்சுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நலம் நிறைந்த நாள். காது தொடர்பான இன்னல்கள் அகலம். அமைதியான போக்கோடு இருப்பவர்களுக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு. வேலையில் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலைகளை அமைத்துக் கொள்வீர்கள். லாவகமாக பேசுவீர்கள். பிறரை பற்றிய பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய அற்புதங்கள் நடக்கும். தம்பதியர்கள் உங்கள் துணையோடு சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. கணவன் மனைவி இருவருமே வாக்குவாதங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும். வீட்டில் பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி வீண் பேச்சுக்களை வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்ப ஒற்றுமை மேம்பட குல தெய்வ வழிபாடு செய்யுங்கள். நவகிரக வழிபாடு செய்வது நல்லது. மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் பெறுவதற்கு புதன் பகவானை வணங்க வேண்டும். நவகிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு பச்சை பயிறு வைத்து நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். இப்படி செய்வதால் படிப்பில் இருக்கக்கூடிய பின்னடைவுகள் நீங்கி தாமதங்கள் விலக்கி முன்னேற்றம் அடைவீர்கள். பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து நடந்தாலே உங்களுக்கு போதுமான ஆலோசனைகள் கிடைக்கும். மற்றவர்களோடு சகஜமாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். காதலர்கள் நல்லிணக்கத்தை பராமரிக்க சமநிலையான போக்கை கடைபிடிப்பது நல்லது. இன்று வரவும் செலவும் இணைந்தே இருக்கும். உங்களுடைய பணத்தை முறையாக செலவு செய்யும் நிலை காணப்படாது. தேவையில்லாத வீண் விரயங்களுக்காக செலவு செய்வதை தவிர்க்க வேண்டும். சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ளுங்கள். அதிகமான நீரை பருகுங்கள். இது போன்ற விஷயம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நலத்தை ஏற்படுத்தும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் மேம்படும். புரிதல் அதிகரிக்கும். ஆசை உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆசை அதிகரிக்கும். பிறர் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. வெற்றி வாய்ப்புகள் உண்டாகும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அமைதி நிறைந்த நாள். இன்னல்கள் அகலம். பிரச்சனைகள் குறையும். இந்த நாள் தெய்வீகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை. இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல் ஆசியும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள்.
கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது இன்றைய ராசி பலன்களில் புதிய முயற்சிகள் எடுப்பவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். குடும்பத்தினுடைய வரவு செலவு கணக்குகளை அவ்வப்போது சரிபார்ப்பது நல்லது. கண்மூடித்தனமாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாதீர்கள். இன்று தன்னம்பிக்கையுடன் அமைதியான மனநிலையில் இருப்பீர்கள். உங்களுடைய முக்கியமான வேலைகளை செய்து திருப்தி உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பணியிடத்தில் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். உங்கள் தலைமை அதிகாரிகளுடைய பாராட்டுகளை வெகுவாக பெறுவீர்கள். இன்றைய நாளுக்கான பலன்கள் உங்களுக்கு இரண்டும் கலந்தது போலத்தான் இருக்கும். உணவு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். துலாம் ராசி அன்பர்களே, எதிர்பாராத பயணங்கள் மேற்கொள்வதால் சில சூழ்நிலைகள் மாறுபடலாம். வெளியே போகக்கூடிய தருணங்கள் அமையும். மற்றவர்களிடத்தில் தொழில் விவகாரங்களில் பேசும்போதோ வேலையாட்களிடத்தில் கருத்துக்களை பகிரும்போதோ பொறுமை நிதான போக்கு அவசியம். வெளிநபர்களிடத்தில் அதிகம் பேச வேண்டாம். தம்பதியர்கள் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே நல்ல பிணைப்பு இருக்கும். காதலர்கள் உங்கள் வருங்கால துணையை நல்ல விதமாக புரிந்து கொள்வீர்கள். உயர் அதிகாரிகளிடத்தில் மேம்போக்காக பேசாமல் ஒவ்வொரு விஷயத்தினுடைய ஆழத்தன்மைகளை புரிந்து கொண்டு கருத்துக்களை வெளிப்படுத்தலாம். இன்னும் மேன்மையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும். தொழிலில் சிறு சிறு மாறுதல்களை செய்வீர்கள். ஆதரவு நிறைந்த நாளாகவே இருக்கும். நிதி நிலைமைகள் சிறப்பாக இருக்கும். சேமிப்புகள் உயரும். தொழில் விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக நடந்து கொள்வீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, நேர்மைக்கு கிடைக்கக்கூடிய பரிசாகவே இருக்கும். ஆரோக்கியம் நன்றாக காணப்படும். மதிமமாக இருந்த ஆரோக்கியம் கூட உயர்ந்தே வரும். மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்றவர்களோடு நண்பர்களோடு பேசும்பொழுது எந்த விதங்களிலும் தவறுகள் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். படிப்பின் மீதான கவனம் அதிகரிக்கும். உங்களோடு படிக்கக்கூடிய மற்ற மாணவர்களையும் சேர்த்து கொண்டு குழுவாக நீங்கள் இருந்து படிக்கக்கூடிய நிலை ஏற்படலாம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் மிக மிக நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் சிந்தித்து இருக்க வேண்டும். எதிர்பாராத செலவு உண்டாகும். உணவு விஷயத்தில் கவனம் தேவை. சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உணவு விஷயத்தில் கவனம் வேண்டும். எதிர்பாராத பயணங்களை மேற்கொள்வீர்கள். தலைமை அதிகாரிகளிடத்தில் பொறுப்புகளை உணர்ந்து பேசுவது நல்லது. விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு நிறைந்த நாள். சிறு சிறு மாற்றங்கள் இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலம் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல் ஆசியும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி இன்றைய ராசி பலன்களில் பார்க்கும்போது வியாபாரம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். எளிதான முறையில் திட்டமிட்டு நல்ல அணுகுமுறை மூலம் இன்று வளர்ச்சி அடையலாம். உறுதித்தன்மை மற்றும் தைரியம் உங்களை உச்சத்திற்கு அழைத்து செல்லும். விருச்சிக ராசி அன்பர்களே, மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள். எண்ணிய சில பணிகள் திட்டமிட்ட விதத்தில் நிறைவு பெறும். உங்களுக்கான பலம் மற்றும் பலவீனங்களை பற்றி புரிந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். உங்களுடைய வேலைகளை மிக எளிதாக செய்ய முடியும். பணியிடத்தில் நல்லதொரு நன்மையும் பாராட்டும் கிடைக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்றது போல அமையலாம்.
உத்தியோகத்தில் உயர்ந்த அந்தஸ்தோடு இருப்பீர்கள். கௌரவங்கள் வந்து சேரும். தலைமை பொறுப்புகளை ஏற்க வேண்டிய நிலை உண்டாகும். சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும். மற்ற நண்பர்களோடு சேர்ந்து வேலை செய்யும் போது உங்களுக்குள் உற்சாகம் பிறக்கும். உங்களுடைய வேலைகளை மிக எளிதாக செய்து முடிப்பீர்கள். தொழிலில் கண்ணும் கருத்துமாக விழிப்புணர்வாக இருப்பதால் சில நுட்பங்களை புரிந்து கொண்டு லாபம் பெறுவீர்கள். மற்றவர்களுடைய முன்னிலையில் உங்களுக்கு நல்ல நன்மையும் பாராட்டும் கிடைக்கும். வேலையாட்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். நல்ல புரிந்துணர்வை பராமரிக்க உங்கள் துணையிடத்தில் நல்ல இணக்கத்தோடு இருக்க வேண்டும். குடும்ப ஒற்றுமை மேம்பட அமைதியான போக்கை கடைபிடிக்க வேண்டும். இது போன்ற ஒரு சில நல்ல உணர்வுகள் உங்களை ஒற்றுமையாக்க வைத்திருக்க உதவும். காதலர்கள் இருவருக்கும் இடையேயான அந்த நட்பான ஒரு அணுகுமுறை என்பது தேவை. இன்று பணவரவு அதிகமாக காணப்படும். உங்களுடைய சேமிப்பை உயர்த்த முடியும். இன்றைய நாள் நீங்கள் முழு ஆரோக்கியமாக இருப்பீர்கள். இன்றைய நாளை நீங்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். வேலை விஷயமாக பயணங்களை மேற்கொள்ளலாம். வியாபாரத்தில் அதீத லாபம் உண்டு. நினைத்தபடியாக இன்றைய நாளை மகிழ்ச்சியோடு வாழ முடியும். மாணவர்களுக்கு சாதகம் நிறைந்த நாள். படிப்புகள் மட்டுமல்லாது மற்ற விளையாட்டுத் துறைகளிலும் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும். முன்னேற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய நிலை உருவாகும். உங்களுடைய ராசி அமைப்பின்படி ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். ராசிக்கான அதிருஷ்ட திசை தெற்கு. அதிருஷ்ட எண் 2. அதிருஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். மறைமுக எதிர்ப்புகளை நீக்குவீர்கள். வெற்றி வாய்ப்புகள் கிட்டும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு திட்டமிட்ட வேலைகள் சிறப்பாக நடக்கும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். அந்தஸ்து அதிகரிக்கும். கேட்டு நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சோதனை நிறைந்த நாளாக இருக்கும். வேலையில் சாதன புரியக்கூடிய விஷயங்கள் நடக்கலாம். சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நவ கிரகங்களினுடைய நல்லாசியும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இன்றைய ராசி பலன்களில் பார்க்கும்போது தனுசு ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான சிந்தனைகள் ஏற்படும். மன அமைதி உண்டாகும். ஆன்மீக ஈடுபாடு நல்ல பலனை தரும். பிறருடன் பழகி அவர்களை நண்பர்களாக ஆக்கிக் கொள்வீர்கள். இன்றைய நாள் தொழில் ரீதியாக நல்ல பலன்களை காண கடுமையாக உழைக்க வேண்டும். நீங்கள் சிறிது வேலைகளை இன்று முடிப்பீர்கள். சில வேலைகள் உங்களுக்கு நிலுவையிலேயே இருக்கலாம். வேலை விவகாரங்களில் மற்றவர்களோடு போட்டியிட வேண்டாம். பிறருடைய குணநலன்களை புரிந்து கொண்டு அவர்களுடைய மனப்போக்கை உணர்ந்து நடப்பது நல்லது. புதிதாக வேலைக்கு சேரக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் நினைத்த வேலைகளை மிக அழகாக துரிதமாக முடித்து நற்பெயர்களை பெறுவீர்கள். கடன் தொடர்பாக சில பிரச்சனைகள் இருக்கும். பணம் பெற்றவர்களிடத்தில் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது நல்லது. காதலர்கள் இந்த நாள் மத்தியமமான ஒரு நிலையில் இருப்பீர்கள். காதல் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு ஏற்ற நாள் அல்ல. எந்தவிதமான ஒரு இணக்கம் இல்லாமல் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம். தம்பதியர்கள் உணர்ச்சி வசப்படுவீர்கள். இதன் காரணமாக உங்கள் துணையினுடனான உறவில் புரிந்துணர்வு பாதிக்கப்படலாம். இன்று அதிக செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும். சில கடன்களை அடைக்க நேரலாம்.
பெரும்பாலும் பணத்தை பெறுவதிலேயே நாட்டம் இருக்கும். சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகளை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். எல்லோருக்கும் மத்தியில் உயர்வாக, தலை நிமிர்ந்து கௌரவமாக வாழ வேண்டும் என்கிற எண்ணம், கொள்கையில் இருப்பவர்கள் நீங்கள். யாருக்காகவும் நீங்கள் தாழ்வாக நடந்து கொள்ள மாட்டீர்கள். உங்களை பார்த்தாலே மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். அந்த நிலையில் தான் எல்லோரையும் நீங்கள் நண்பர்களாக வைத்துக் கொள்வீர்கள். சபை தொடர்பான விஷயங்கள் கை கொடுக்கலாம். தேவையில்லாத விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்து பிறகு அவஸ்தைப்பட வேண்டாம். வண்டி, வாகனம் மற்றும் வீடு சம்பந்தமாக இருக்கக்கூடிய கடன்களை திருப்பி செலுத்துவீர்கள். உடல் உழைப்பு காரணமாக தோள்களில் வலி ஏற்படலாம். தியானம் மூலம் அமைதி பெற முடியும். தனுசு ராசி அன்பர்களே, ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து செயல்படுங்கள். வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். இழுபறியாக இருந்து வந்த தொழில் சார்ந்த வரவுகள் கை கொடுக்கும். பணிகளில் பொறுப்புகள் குறையும். ஓய்வு நிறைந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே. கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி மாணவர்களுக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு நிலை இருக்கும். படிப்பில் கவனம் செலுத்துவீர்கள். மற்றவர்களோடு இணக்கமாக இருப்பீர்கள். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். சாதனை புரிவதற்கான சில செயல்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் மிக மிக நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நினைவுகள் மூலம் மன அமைதி ஏற்படும். அபிவிருத்தி உண்டாக்கும். வியாபாரத்தில் வாய்ப்புகள் கிடைக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களே, 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒப்பந்தம் கைகூடும். சிந்தித்து செயல்பட வேண்டும். பேச்சுவார்த்தைகள் சாதகமாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஓய்வு நிறைந்த நாள். பணிகளில் பொறுப்புகள் குறையும். வரவுகள் கிடைக்கக்கூடும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை ஸ்ரீ முருகப் பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களினுடைய பேரருளும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய திருவருளும் உங்களுக்கு பரிபூரணமாக சித்திக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய ராசி பலன்களில் பார்க்கும்போது உத்தியோக வேலைகளில் மறைமுக திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். இன்றைய நாளில் சில தடைகளை சந்திக்கக்கூடும். இருந்தாலும் வேலைகளை திட்டமிட்டு பணியாற்றினால் இந்த நாளை உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்ளலாம். வரவை காட்டிலும் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக கூட்டாளிகளோடு சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் ஓரளவு குறையும். இன்றைய நாள் அதிகரிக்கக்கூடிய வேலைகளை சமாளிக்க நேரலாம். இதனால் தேவையற்ற தவறுகள் ஏற்படும். பொறுமையாக பணிகளை கையாள்வது நல்லது. சில நேரங்களில் வேலைகளில் தவறுகள் ஏற்படும் போது பொறுமையாக பணிகளை கையாள்வது நல்லது. தம்பதியர்கள் உங்கள் துணையினுடைய செயல்பாடுகளில் மன கஷ்டங்கள் வரும். அவர்களுடைய செயல்பாடுகளில் உங்களுக்கு விருப்பமற்ற தன்மையாகவே இருக்கும். அமைதியாக இருந்து அறிவுபூர்வமாக பிரச்சனைகளை கையாள வேண்டும். காதலர்களுக்கு ஏற்ற நாள் அல்ல. உங்களுடைய செயல்பாடுகள் பற்றிய குறைகளை அதிகமாக வரலாம். நிறைவு என்பது குறைவாகத்தான் இருக்கிறது. ஆக உங்களுடைய வருங்கால துணையினிடத்தில் அனுசரித்து பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மேன்மை பெறலாம். வேலை வாய்ப்பு தொடர்பாக பெரியவர்களிடத்தில் மனம் திறந்து பேசுவீர்கள். நல்ல நபர்களுடைய ஆதரவின் மூலம் வேலைகளை நீங்கள் தேடிக்கொள்ளலாம். குடும்ப பெரியவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. இதனால் சில இன்னல்கள் குறையும் நாள்.
இன்றைய நாள் நிதி நிலைமையில் கட்டுப்பாடு இருக்கும். தேவையற்ற செலவுகளை கண்காணியுங்கள். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நேரலாம். வெளியிடங்களில் உணவு உண்பதை தவிர்த்தல் நலம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்கள் செய்தால் மிக மிக நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான் இந்த கிரகங்களினுடைய ஓரைகள் மிக மிக உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வேலையில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். மறைமுகமாக சில பிரச்சனைகள் நீங்கும். வரவை காட்டிலும் செலவு இருக்கும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கூட்டாளிகளோடு சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் ஓரளவு குறையும். எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மேன்மை உண்டாகும். அவட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இன்னல்கள் குறையும் நாள். அனுசரித்து நடக்க வேண்டும். பெரியவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய ராசி பலன்களில் பார்க்கும்போது நீங்கள் சுப காரியங்களில் பங்கு பெறுவீர்கள். புதிய நபர்கள் மற்றும் நண்பர்கள் ஏற்படுவார்கள். உங்கள் நண்பர்களின் பட்டியல் விரிவடையும். நட்பு வட்டாரங்கள் இன்றைய தினத்தில் பெருகும். எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அறிந்து செயல்பட வேண்டியது அவசியம். கவனக்குறைவு காரணமாக சில விரயம் உண்டாகலாம். வாழ்க்கை துணையோடு அனுசரித்து செல்வது நல்லது. வீட்டு பராமரிப்பு செலவுகள் ஏற்படலாம். வேலை விஷயங்களில் தொழில் ரீதியாக நற்பெயர்களை எடுப்பீர்கள். சக பணியாளர்களும் உங்களுடைய செயல்பாடுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இன்றைய நாள் பலன்கள் இரண்டும் கலந்தது போலவே இருக்கும். தம்பதியர்கள் உங்கள் துணையோடு நல்லுறவில் நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களில் ஈடுபடுவது அவசியம். நல்லுறவை மேம்படுத்த உங்கள் துணையோடு மனம் திறந்து பேச வேண்டும். காதலர்களுக்கு மன நிறைவு பெற்ற நாளாகவே அமையும். உங்களுடைய செயல்பாடுகளை பற்றிய எண்ணங்கள் விரிவடையும். நடுநிலையாக நடுநாயகமாக இருந்து சில முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டியதாக இருக்கும். இன்று பணவரவு அதிகரித்தே இருக்கும். இன்றைய தினம் பங்கு வர்த்தகம் லாபம் தரும் மற்றும் சாதகமான சூழ்நிலைகள் உண்டு. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். ஒரு சில காரியத்தை முழுமையாக உணர்ந்து கொள்வீர்கள். மாணவர்களுக்கு கல்வி நிலையில் உயர்வு ஏற்படும். படிப்பு விஷயத்தில் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். பிறருடைய ஆதரவு பெருக்கும். நண்பர்கள் மூலம் சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தலைமை அதிகாரிகளிடத்தில் உங்களுக்கு இருந்த மரியாதை சற்று உயரும். பொறுப்புகள் மேம்படும். முயற்சிகள் அதிகரிக்கும் நாள். மகிழ்ச்சியான மனநிலை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களில் துணிவாக ஒரு சில செயல்களை மேற்கொள்வீர்கள். ஆரோக்கியம் நன்றாக இருப்பதால் உற்சாகமாகவும் இருப்பீர்கள். சித்தர்கள் வழிபாடு முறைகளை மேற்கொள்ளலாம். சித்தர்கள் ஜீவ சமாதி கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு நல்லது.
பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்ட நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அறிந்து கொள்வீர்கள். கவனக்குறைவால் சில விரயம் இருக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையோடு அனுசரித்து செல்வது நல்லது. பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். பொறுப்புகள் அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் மேம்படும். உத்தியோக உயர்வு கிடைக்கலாம். பிறரோடு அனுசரித்து செல்வது அவசியம். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல் ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். நவ கிரகங்களின் நல் ஆசையும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இன்றைய நாள் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். வெற்றி பெறுவதற்கு விரைந்து முடிவெடுக்க வேண்டும். உங்களுடைய வேலைகளை மிக எளிதாக செய்து முடிப்பீர்கள். இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள். உறவினர்களால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வியாபாரத்தில் இதுநாள் வரையில் நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகள் குறையும். சுப செய்திகள் கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் உண்டாகும். அலைச்சலுக்கு உண்டான ஆதாயம் கிடைக்கும். வேலையில் உங்கள் முயற்சிக்கான நன்மதிப்பை நீங்கள் பெறுவீர்கள். முக்கியமான பணிகளை செய்து முடிப்பீர்கள். வேலையில் உங்கள் முயற்சிக்கான நன்மதிப்பை பெறுவீர்கள். முக்கியமான பணிகளை செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. தொழில் விருத்தி உண்டாகும். வேலையாட்கள் ஆதரவு பெருக்கும். மன நிறைவாக இருப்பீர்கள். குதூகலமாக உங்கள் குடும்ப நபர்களோடு சிரித்து மகிழ்ந்து இருப்பீர்கள். வருமானம் லாபம் மென்மேலும் பெருகும் போது தேவைக்கு ஏற்றபடி பணத்தை சேமிக்கவும் செய்வீர்கள். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகளால் மகிழ்ச்சியான சூழல் அமையும். மீனராசி அன்பர்களே, ஊக்கம் ஆக்கம் நிறைந்த நாள். தம்பதியர்கள் உங்கள் துணையோடு நல்லதொரு உறவை பராமரிப்பீர்கள். இது இருவருக்கும் மன திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனந்தம் அற்புதங்கள் நிகழும். காதலர்களுக்கு மன அமைப்பு ஏற்ற வகையில் இந்த நாள் செயல்படுவீர்கள். நிதி வளர்ச்சி அற்புதமாக இருக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்தினுடைய தேவைகளை பார்த்து கவனிப்பீர்கள். பெரியவர்களுடைய ஆசை உங்களுக்கு மன மகிழ்வை தரும். நீண்ட கால பிரார்த்தனைகள் நிறைவேறும். வெளியிடங்களில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சமூகத்தில் நற்பெயர்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் பண வளர்ச்சிக்கான விஷயங்கள் கை கொடுக்கும். திறமைகளை வெளிப்படுத்தி உங்களுடைய செயல்பாடுகளை வேகத்தை அதிகரிக்க செய்வீர்கள். பயணங்கள் கை கொடுக்கும். வியாபார ரீதியாக இருந்த மந்தத்தன்மைகள் குறையும். இன்று சிறப்பான ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். மீனராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு
மகிழ்ச்சி உண்டாகும். எதிலும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். உறவினர்களால் ஆனந்தம் அடைவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். செய்திகள் நன்மையாக கிடைக்கும். திறமைக்கு ஏற்ற வாய்ப்பு உண்டு. ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஊக்கம் நிறைந்த நாள். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். லாபம் அதிகரிக்கும். இந்த நாள் மேன்மை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.